சங்கீதம் 7 அதிகாரம் 1 முதல் 17 வசனம் வரை. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மிடத்தில் அடைக்கலமும் போகிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். After David, which he songs unto the Lord, conquering the words of the just this benchman. O Lord my God, in thee do I put my trust. Save me from all them that persecute me, and deliver me. வசனம் 2. சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறுகிறபடிக்கு என்னை தப்புவியும். Let he hear my soul like a lion, reading it in the peace, there in no need to deliver. வசனம் 3. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் எதை செய்ததும் என் கையில் நியாயக்கேடு இருக்கிறதும். O Lord my God, if I have done this, if there be an iniquity in my hands. வசனம் 4. என்னுடனே சமாதானமாய் இருக்கிறவனுக்கு நான் தீமை செய்தும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால், I have revealed sin to him that was peace with me. Here I have the deliver him that without cross in many enemies. வசனம் 5. பகஞ்சன் என் ஆத்துமாவையே தொடர்ந்து பிடித்து என் பிராணனையே தரையிலே தள்ளி நிமித்தம் என் மகிமை புழுதியிலேயே தாழ்த்த கடவன். சேலா. Let the enemy persecute my soul and take it. Here let him enter down my life upon the earth and lay many honor in this dust. Selah. வசனம் 6. கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும். நியமித்து இருக்கிறீரே. Raise in any anger the proud of the regret of many enemies, and the wicked that thou and hast thy commandment. வசனம் 7. ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும் மட்டும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். So shall and the congregations of the people compass thee about, for their sakes and their foreign written unto, and I, though and I. வசனம் 8. கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னிலும் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். The Lord shall and judge the people, judge me. O Lord, according to my righteousness and according to many integrity that he is know me in me. வசனம் 9. துன்மார்க்கனுடைய பொல்லாங்கு ஒழிவதாக, நீதிமானை சிறப்படுத்துவராக. நீதி உள்ளவர்களாயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்தெரியங்களையும் சோதித்தருகிறவர். Oh, let this wickedness of the wicked come to an end, but and establish this just and for thee righteousness and God and truth, the hate and reigns. வசனம் 10. செம்மையான இருதயமுள்ளவர்கள் ரட்சிக்கிற தேவரிடத்தில் என் கேடகமும் இருக்கிறது. My deliverance is of God, of which servant this upgrade in the heart. வசனம் 11. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன். God judges this righteousness, and God is an anger with wicked every day.
வசனம் 12. அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். If he turn not, he will unwear his sword. He had bent his bow and made it ready. வசனம் 13. அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்த பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கிறார். He had and also prepared for him the instruments of death. He hardened his arrows against the prosecutors. வசனம் 14. இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனைப்படுகிறான். தீவினையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான். Behold, he travelled with an iniquity, and he had conveyed mischief, and forgot forth pleasured. வசனம் 15. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். He made a pit and did hit and is fallen unto the ditch which and he made. வசனம் 16. அவன் தீவினையை அவன் சிரசின் மேல் திரும்பும். அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். His mischief shall written up and his own head, and his well and delaying shall come down upon his own bed. வசனம் 17. நான் கர்த்தரையே அவருடைய நீதியின்படியே துதிப்பேன். நான் உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். I will praise the Lord according to these unrighteousnesses, and I will show praise to the name of the Lord most and high.